அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தொங்கு சபை. விஜயண்ணாவுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 5 10 தொகுதி ஜெயிச்சிரு போதும். அதுக்கப்புறமா நாங்கள் கூட்டணி கட்சியாகவே, அதிமுக கூட்டணி கட்சியாகவே, பாஜக எப்படின்னா 27, பாமக 18, டிடிவி 11, அடுத்து 2 3 4ன்னு இப்படி வச்சு ஒரு 64 சீட்டை கூட்டணி கட்சிகளாகவே திரட்டியிருக்காங்க. அதிமுக ஏற்கனவே ஜெயிச்ச ஒரு 64. அப்போ நம்ம 2 பேரும் கேல்குலேட் பண்ணால் ஒரு 70 வரும். இந்த தற்குறி அண்ணன் விஜயண்ணாவையும் மொரட்டு அண்ணன் தற்குறி அண்ணன் சீமானையும் எல்லாரையும் சேர்த்து ஒரு தொங்கு சபையை உருவாக்க ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம அமித்ஷா அண்ணனோட பிளானு. இதுக்காக தான் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜயண்ணா சொத்தை விற்கிறாருன்றாங்கல்ல, அப்படியெல்லாம் விற்கலாம் இல்லை. அதை வாங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா, ஒரே ஒரு கல்யாண மண்டபம் விற்றுருக்காங்க கேளு. அதை வாங்கக்கூடிய நபர் விஜயண்ணாவுக்கு ரொம்ப மிக நெருங்கிய நபர். அந்த பணத்தை எல்லாத்தையுமே வாங்குறது, ஜீவானம்சம் கொடுக்கறதுன்னு நினச்சிடாதீங்க. அது எதுக்காக அப்படின்னா, முழுக்க என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் எல்லாத்தையும் விற்றுட்டேன், எல்லாத்தையும் விற்று கட்சி செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு தேர்தல் அஃபிடபிலிட்டியில் அந்த பிரமாண பத்திரத்தில் சொத்து மதிப்பை குறைச்சி காட்டுறது தான். அதுலேயுமே என்னென்னா, ஒரு ஜெயலலிதா ஃபார்முலா 4-5 இடத்துல அப்ளை பண்ணுவோம், 4-5 தொகுதியில் பண்ணுவோம், பண்ணிவிட்டு எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்னை திமுக ஓடிச்சு, தேர்தல் ஆணையத்தோட திமுக சேர்ந்து என்னை காலி பண்ணிடுச்சு, தேர்தல் ஆணையம் பாஜகவும் திமுகவும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு ஒரு சீனா கிரியேட் பண்ணுறது தான் இவங்களுடைய ஒரு முக்கியமான ரோலாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொத்தெல்லாம் விற்கலை, சொத்தை கம்மி பண்ணி காட்டுறதுக்கு தான். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம பாண்டிச்சேரியில் ஜான் மார்ட்டினா, அவர் பேர் என்ன, ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், 586 கோடி சம்திங் ஏதோ சொத்து மதிப்பாக காமிச்சிருக்காரு. மச்சானுக்கே அப்படி இருக்குன்னா, மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமில்ல, நம்ம ஜான் அண்ணா. இவர் ஆரோக்கிய வளரி தொலைகிறேன், இவர் வளர்ந்து ஆதவர்ஜுனா, அவருக்கு எவ்வளோ இருக்குன்னு யோசிக்கணும். அப்போ நம்ம இருக்கிறதுலே பணக்கார வேட்பாளராக விஜயண்ணா தான் வந்தாகணும். ஏன்னா கடைசி 5 படங்களில் மட்டுமே 400-500 கோடி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னா சொத்துக்களை விற்று அப்படியே மேனேஜ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு பிளானிங்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கம்மியாக காட்டுறது. இந்த சீமானண்ணன் போய் எனக்கு சொத்தே இல்லைன்னு 0 எழுதிடுவாங்க, எந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு எழுப்பிட்டாங்க. அப்புறம் நான் கை தவறி 0 போட்டேன்ட்டு ஒழிப்பிட்டு மறுபடியும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாருல தேர்தல் பிரமாண பத்திரத்தில், அந்த ஃபார்முலாவை தான் இப்போ விஜயண்ணா எடுக்கிறதுக்கு பிளானிங் ஓடிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் சொல்லி முடிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவிலேருந்து ஒரு பெரிய நெகட்டிவ் தாட், ஒரு ஃபயர், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைபர் அட்டாக்கே மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இந்த என்னையை பார்த்துக்கிருக்க அந்த 15,000 20,000 25,000 பேர் என்னை தொடர்ந்து ஆதரிப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து உங்களுக்காக பேசி கொண்டே இருப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.